படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். நீங்கள் கஷ்டப்படணும், ஈஸியாக கிடைக்காது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான். எனக்கு இந்த டீம் பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களை நான் பார்க்குறேன். அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நடிகராக, ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான். இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு, இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் என்ன, எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது, எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ், நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரித்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை. படம் தயாரித்தா போதும், யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினா தான் சேட்டலைட், ஓடிடி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் இங்கே தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர், புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயாவனம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 1.5-2 years ஆச்சு. இந்தியாவில் த பெஸ்ட் படம் லிஸ்ட்டில் வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க. கொல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்க்ரீன் ஆச்சு. பட் வியாபார ரீதியாக இன்னும் நாங்கள் இனிமேல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி மக்களுக்கு நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ், ஆக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை டிரெக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். ஸோ அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், வெல்கம். உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நிறைய அவார்ட் கம்பெனிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து நம்ம தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிளப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டும் நீங்கள் நடத்தணும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், ஈஸியாக கிடைக்காது. எப்படி கஷ்டப்படணும்னா, கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எகெயின் உங்களை வெல்கம் பண்ணுறேன். தைரியமாக வாங்க. சினிமாவுக்கு உண்மையாக, நேர்மையாக, பக்தியோடு வந்த யாருமே இதுவரையும் தோற்று போனதே இல்லைன்றது நான் பெருசாக நம்புகிறேன். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள், வளருங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.